ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாவே நம்ம சேனல்ல காமெடியா ஃபன்னாவே படங்கள் பார்த்துட்டு இருந்தோமா, சரி ஓகே ஒரு சேஞ்சுக்கு ஒரு த்ரில்லர் படம் பார்க்கலாம்னு சொல்லி படங்கள் தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலா டிடெக்டிவ் மூவி தான் தேடினேன். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நான் பார்த்த நல்ல நல்ல டிடெக்டிவ் மூவிஸ் எல்லாமே நிறைய சேனல்ல போட்டாங்க. என்னடா பண்றதுன்னு சொல்லி நான் யோசிச்சிட்டே இருந்தப்பதான் எனக்கு இந்த படம் கையில சிக்கிச்சு. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பிலிம். சைக்காலஜிக்கலான்னு சொல்லி நான் லைட்டா தயங்கினப்ப படத்துடைய ஹீரோ யாருன்னு பார்த்தா ஜேக் கில்லன்ஹால். நம்ம ஸ்பைடர்மேன்ல மிஸ்டீரியோவா வருவாரு. இவரோட ரோட் ட்ரிப் மாதிரியான படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே இவருக்காக இந்த படத்தை பாப்போம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து நான் பார்க்க ஆரம்பிச்சா, படத்துக்குள்ள போக போக அது நடந்திருக்குமா, இது நடந்திருக்குமா, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம மண்டே பிச்சுக்க வச்சு படம் முடியும் போது, டேய் என்னங்கடா கிளைமேக்ஸ் இது அப்படின்னு சொல்லி நம்மள யோசிக்க வச்சிருவாங்க. அப்படி ஒரு படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒன்லைன் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா சொல்லிட்டா ஸ்பாயில் ஆயிடும். சிம்பிளா சொல்றேன்னு, இது ஒரு பழி வாங்குற படம் தான். ஆனா யார பழி வாங்குறாங்கிறது தான் இங்க மேட்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2016ல ரிலீஸ் ஆன நாக்டோரியல் அனிமல்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவோட கடைசியில டிஸ்கஷன்ல ரெண்டு முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல போறேன். அதை இப்பயே சொல்லிக்கிறேன். சரி ஓகே, இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஃபாலோ பட்டன் இருக்கு. பண்ணியே ஆகணும்னு சொல்ல வரல. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல லாராங்கிற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இப்ப ஹீரோயின் கார்ல அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு பெரிய பணக்காரங்க, ஒரு ஆர்ட் கேலரி ஒண்ணு வச்சிருக்காங்க. ஹீரோயின் இப்ப அவங்களோட வீட்டுக்குள்ள போக அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தர் கார்ல வந்துட்டு ஏதோ ஒரு பார்சல் அங்க வச்சுட்டு போறாரு. அது யாருன்னே தெரியல. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு, உங்களுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு, ஆனா யாரு இதை அனுப்பியிருக்கானே தெரியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை கொடுக்க, ஹீரோயின் அசிஸ்டன்ட்டையே அந்த பார்சலை ஓபன் பண்ண சொல்றாங்க. இப்ப அசிஸ்டன்ட் அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு புக்கும் அதுக்கு மேல ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டரை அசிஸ்டன்ட் படிக்கும் போது தான் நமக்கு தெரியுது அந்த பார்சல் யாருகிட்ட இருந்து வந்திருக்குன்னா, ஹீரோயினுடைய முன்னாள் கணவரான எட்வர்டுங்கிற ஒருத்தர் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. என்னடா ஹீரோங்கிற ஆனா முன்னாள் கணவர்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சு 19 வருஷம் ஆகுது. இப்ப அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, நீ நானும் பிரிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. நீ என்ன கடைசியா விட்டுட்டு போகும்போது நீ என்கிட்ட ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னோட வழிகளை வச்சு ஒரு கதை எழுத சொன்னேன். அதை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கை எழுதியிருக்கேன். இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் காப்பியை நான் உனக்கு அனுப்பியிருக்கேன். படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கீழே என்னோட இமெயில் ஐடியும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் அந்த அசிஸ்டன்ட் படிச்சு காட்டினதுக்கு அப்புறம் ஹீரோயின் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல அசிஸ்டன்ட், இந்த வாரம் வீக்கெண்ட் எத்தனை வேலைக்காரங்க மேடம் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யாரும் வர வேணாம், எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடு, நீயும் ரெஸ்ட் எடுத்துக்கோ, இந்த வீக்கெண்ட் நாங்க லேக் ஹவுஸ் போலான்னு இருக்கோம், அப்படி இல்லாட்டி நான் வீட்டுல தனியா இருக்கதே பெஸ்ட் அப்படின்ட்டு சொல்ல அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு இல்லையா, இவர் தான் ஹீரோயினுடைய தற்போதைய கணவர். இப்ப அவர் வந்து அந்த புக்கை பத்தி கேட்க ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஓ நீ இன்னும் அவன் கூட டச்ல இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த புருஷன் கேட்கும்போது, நாங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணி 19 வருஷம் ஆகுது, அதுக்கடுத்து அவன் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கல, சோ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவன் கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணேன், ஆனா அவன் காலையே கட் பண்ணிட்டான். இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு புக் அனுப்பியிருக்கான், என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீக்கெண்ட் நீயும் நானும் லேக் ஹவுஸ் போலாமா, இல்ல வெளியில எங்கேயாவது போவோமே, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரிமா வேலை இருக்கு, நான் இன்னைக்கு நைட்டே வெளியூருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த புருஷன் சொன்ன உடனே ஹீரோயின் இதை கேட்டுட்டு டக்குன்னு அப்செட் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட ஃபேஸை பார்த்தாலே தெரியும் ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட, யோ நேத்து ராத்திரி வீட்டுக்கும் வரல, ஊர்ல இருந்தே இன்னைக்கு தான் வந்திருக்க, வந்த உடனே திரும்ப போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாமா என்ன பண்றது, எனக்கு இந்த டீல் ரொம்ப முக்கியம், இதை முடிக்கணும்னா இன்னைக்கு நான் திரும்ப வெளிநாட்டுக்கு போய் மீட்டிங் அட்டன் பண்ணி தான் ஆகணும், இன்னைக்கு ஈவினிங் ஒரு ரிலேட்டிவோட பார்ட்டி இருக்குல்ல, அதை அட்டன் பண்ணிட்டு நான் அப்படியே ஊருக்கு போறேமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஹீரோயின் சோகமாயிடுறாங்க. இப்ப கட் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் பார்ட்டில தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி, இவங்க ஹீரோயினுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு. அவங்க ஹீரோயின் கிட்ட, என்ன மூஞ்சி ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்ல, என் புருஷனுக்கு பிசினஸ் சரியா போல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, போய் சொல்லாத, உன் புருஷன் பிசினஸ்லாம் பரவாயில்ல, உன் பிசினஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு, நீ அதை பத்தி யோசிக்கல, நீ சரியா தூங்குறியா இல்லையா, உன் முகமே ரொம்ப வாடி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, என்ன பண்றது, உங்களுக்கு தான் என் பாஸ்ட பத்தி நல்லா தெரியும்ல, நான் கடந்த காலத்துல ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேனோன்னு இப்ப தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாத, ஓகே என் நிலைமை யோசிச்சு பாரு, என் புருஷனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும், இருந்தாலும் நான் அவன் கூட தான் இருக்கேன், ஏன்னா அவன் கிட்ட காசு இருக்கு, ஆனா ஓ நிலைமை எடுத்துக்க, நீ நல்லாவே சம்பாதிக்கிற, அப்புறம் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஹாப்பியா இரு அப்படின்ற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேணா என் சைக்காட்ரிஸ்டோட நம்பர் தரேன், நீ அவர்கிட்ட பேசு, மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்க, அந்த சைடு ஹீரோயினோட புருஷன் ஹீரோயினை கூப்பிடுறான். சரி ஓகே ஆன்ட்டி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் இந்த சைடு வந்தா, ஆக்சுவலா அந்த புருஷன் தான் ஊருக்கு போறேன்னு சொன்னார் இல்லையா, சோ ஹீரோயின் அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு இப்ப தனியா அவங்களோட வீட்டுக்கு வந்து டேப்லெட்டை போட்டு படுக்கிறாங்க. தூக்கமே வரல, அந்த புக்கையாவது எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ அனுப்புன அந்த புக்கை எடுத்து படிக்கிறாங்க. அந்த புக்கோட கதையில ஒரு அப்பா அம்மா கூடவே டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு, மூணு பேரும் கார்ல ராத்திரி டைம்ல ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க.
அப்படி போகும்போது அந்த பொண்ணு வேற, அப்பா என்னப்பா இது போன்ல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாமா உன் அம்மாக்கும் எனக்கும் பிடிச்ச விஷயமே இதுதான், இந்த டிராவல்ல சிக்னலே கிடைக்காது, சோ நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அட போப்பா என்னப்பா நீ, நான் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே படுத்துடுறா. சரி ஓகே நம்ம ஒய்ஃப் கூடயாவது கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டா அங்க அந்த அம்மாவா இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம படத்துடைய ஹீரோயின். இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும் ஹீரோயின் அந்த கதையை படிக்கும் போது அந்த அம்மாவோட கேரக்டர்ல அவங்கள இமேஜின் பண்ணிக்கிறாங்க. சரி அப்ப புருஷனா யாரை இமேஜின் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ் நம்ம ஹீரோயினோட முன்னாள் கணவர் அந்த புக் அனுப்பியிருப்பாருல ஹீரோயினுக்கு, அவரை தான் ஹீரோயின் அந்த அப்பா கேரக்டர்ல இமேஜின் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கார்ல ரொமான்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல திடீர்னு பார்த்தா குறுக்கால ஒருத்தன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற மாதிரி காரை கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எப்படியோ வண்டி ஆட்டி ஆட்டி சமாளிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அந்த பொண்ணு டீனேஜர் வேற, சோ டக்குன்னு பின்னாடி பார்த்து டேய் என்னடா வண்டி ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டக்கூடாத ஒரு விரல காட்டிடுறா. இதை பார்த்துட்டு அவங்க வேகமா முன்னாடி வண்டி எடுத்துட்டு வரும்போது ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருந்தா பக்கத்துல இப்ப அந்த கார் வருது. அந்த காருக்குள்ள பார்த்தா 3 பசங்க இருக்காங்க. 3 பேருமே பாக்குறதுக்கு அப்படியே ரவுடி பசங்க மாதிரி இருக்கானுங்க. தண்ணி வேற போட்டிருக்க மாதிரி இருக்கு. டேய் வண்டியை நிறுத்துறா அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ வண்டியை நிறுத்த சொல்ல, நம்ம ஹீரோ வண்டியை நிறுத்தவே இல்லையே. வண்டியை நிறுத்தாம நம்ம ஹீரோ அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது, ஏண்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறுத்த மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க நேரா கொண்டு வந்து ஹீரோவோட கார்லயே இடிச்சிடுறாங்க. இப்ப 2 காரும் ரோட்டுக்கு ஓரமா நின்னுட்டு இருக்கு. ஹீரோ என்னடா பண்றதுன்னு தெரியாம நிக்கும் போது இப்ப அந்த காருக்குள்ள இருந்து 3 பேரும் இறங்கி வரானுங்க. அதுல இந்த முடி நிறைய வச்சிருக்கான் இல்லையா, இவன் தான் இந்த குரூப்போட ஹெட் மாதிரி. இவனை நம்ம வில்லனே கூப்பிட்டுப்போம். இப்ப வில்லன் ஹீரோ கிட்ட, ஏண்டா டேய் காரை நிறுத்துன்னு சொன்னா நிறுத்த மாட்டியா, இடிச்சிட்டு நீ பாட்டுக்கு போற, ரூல்ஸ் என்னன்னு தெரியும்ல, ஆக்சிடென்ட் பண்ணா போலீஸ் வர்ற வரைக்கும் அந்த இடத்துல நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ராத்திரி டைம் கூட 2 பொண்ணுங்க வேற இருக்காங்க, யோசிச்சு பாருங்க என் நிலைமைய, போன்ல சிக்னல் வேற கிடைக்கல, போலீஸ்க்கு எப்படி நாங்க கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா கிடைக்கல, அதுக்காக தானே வண்டியை நிறுத்த சொன்னேன் அப்படின்ட்டு அவன் சொன்ன உடனே இந்த சைடு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ஹீரோ பேசுறதுலயே நல்லா தெரியும் அவர் ரொம்ப அப்பாவி. இப்ப அவன் சரி சிக்னல் கிடைக்காட்டி என்ன போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான். இத பார்த்துட்டு ஹீரோ பயப்படும் போது அங்க ஹீரோவுடைய பொண்ணு ஓரளவுக்கு தைரியசாலி தான் போல இருக்கு. என்னடா நீங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை பார்த்து வில்லன் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கும் போது, சரி உன் வண்டி டயர் பஞ்சரா இருக்கு, வந்து இறங்கி அதை சரி பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எப்படி அதை நம்ப முடியும், 3 பேரு ரவுடி மாதிரி வேற இருக்கானுங்க, இதுல ஹீரோ கூட 2 பொண்ணுங்க வேற, என்னடா பண்றதுன்னு சொல்லி ஹீரோ உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, டேய் என்ன உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க, அப்ப நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா, சரி ஓகேப்பா ஓ இஷ்டம், கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு சொல்ல, அப்பாடா விட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. இந்த இடத்துல தலையில அடிச்சுப்போம் பாருங்க, நேரமா என்னன்னு தெரியல வண்டி ஸ்டாப் ஆயிடுது. அடச்சே என்ன பண்றதுப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது, என்னப்பா வண்டி போகலையா, நினைச்சேன் நீ பேசின பேச்சுக்கெல்லாம் வண்டி போகாதுன்னு எனக்கே தெரியும், சரி ஒன்னும் கவலைப்படாத, நம்ம பசங்க 2 பேரும் மெக்கானிக் தான், அவனுங்க வண்டியை சரி பண்ணுவானுங்க அப்படின்ட்டு வில்லன் சொல்றான். இதை கேட்டது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவனுங்களை நம்புறதா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த டைம்ல கூட இருந்த 2 பேர்ல ஒருத்தன் ஹீரோவுடைய காரை ஓபன் பண்ணி சரி பண்ண ஆரம்பிக்கிறான். சரி பரவாயில்ல அவனுங்க என்னமோ பண்றானுங்க, வண்டி போகாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, சார் ராஜா பவுதா நீங்க எந்திரிச்சு வந்து பின்னாடி டிக்கிய தோறடா, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழி இல்லாம இப்ப ஹீரோ இறங்கி வந்து அந்த டிக்கியை ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இப்ப வில்லன் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் கூட உன் பொண்டாட்டியும் பொண்ணும் செம்மையா இருக்காங்களே எப்படிரா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே சொல்லும்போது ஹீரோக்கு கோவம் வருது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, தனியா வேற இருக்காங்கல்ல. இப்ப அந்த சைடு அந்த பொண்ணும் அம்மாவும் கீழே இறங்கும் போது என் பொண்ணையும் ஒய்ஃபையும் விட்டுருங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, சரி ஓகே என்ன பண்றது, ஏண்டா டேய் எங்களை பார்த்தா என்ன கேன பைய மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம அவன் ஹீரோவை வம்பிழுத்துட்டு இருக்கும் போது அங்கதான் ஹீரோவுடைய பொண்ணு ரொம்ப தைரியசாலியா இருக்கால, எங்க அப்பாவை விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி வில்லனை கத்திடுறா. இத பார்த்துட்டு வில்லனுக்கு வரதே கோவம், ஹீரோவை அடிச்சு போட்டு அங்க ஹீரோயினையும் அவங்களுடைய பொண்ணையும் பிடிக்கலான்னு பார்க்கும்போது இந்த சைடு ஹீரோ கெஞ்சுறாரு, அவளை விட்டுருங்கடா தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லும் போது, சரி ஓகே பாவமா இருக்கு மன்னிச்சு விடுறேன், இனிலாம் உன் வண்டியை சரி பண்ண முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, சரி போலீஸ் தான் வரல வா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போவோம், இல்ல உன்னை நம்ப முடியாது, நீ என்ன பண்ற, நீ உன் கார் எடுத்துட்டு வா, உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் நாங்க எங்க கார்ல கூட்டிட்டு போறோம் அப்படின்ட்டு சொன்ன உடனே ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, போலீஸ் ஸ்டேஷன் தானடா அவங்க எதுக்கு உன் கார்ல வரணும், நானே வரேன் அப்படின்ட்டு சொல்ல, என்னடா சொல்ல சொல்ல எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட சண்டைக்கு போயிட்டே இருக்கான். என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த சைடு ஹீரோயினும் அவங்களுடைய பொண்ணும் காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதுக்காக தான் அந்த வில்லன் வெயிட் பண்ணானா என்னன்னு தெரியல, டக்குனு வில்லனும் அவனுடைய ஆள் இன்னொட்டனும் ஹீரோவோட காருக்குள்ள ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அந்த கார் ஸ்டார்ட் ஆயிடுது. இத பார்த்துட்டு ஹீரோ வேகமா வில்லனை பிடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த சைடு வில்லனுடைய ஒரு ஆள் தொப்பி போட்டுட்டு இருப்பான். அந்த தொப்பிக்காரன் நம்ம ஹீரோவை பிடிச்சுக்கிறான். இப்ப வில்லன் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவானா, ஹீரோவுடைய கண்ணு முன்னாடியே ஹீரோயினையும் அவனுடைய பொண்ணையும் கடத்திட்டு போயிடுறாங்க. இப்ப இத பார்த்துட்டு கதையை படிச்சிட்டு இருக்க ஹீரோயின் பயந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்களோட புருஷனுக்கு கால் பண்ணா அங்க அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான். இருந்தாலும் அவன் ஹீரோயின் கிட்ட சமாளிச்சு பேசிட்டு இருக்கும் போது ஆக்சுவலா அவன் ஒரு லிஃப்ட்ல தான் போயிட்டு இருப்பான். அந்த லிஃப்ட் பாய் எந்த ஃப்ளோருக்கு மேடம் போகணும்னு சொல்லி அந்த புருஷன் கூட இருக்க பொண்ணு கிட்ட கேட்டுருவான். இத கேட்ட உடனே
உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா நம்ம புருஷன் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்காண்டான்னு சொல்லி. இருந்தாலும் அவங்க எதுவும் கேட்காம காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயின் திரும்ப அந்த புக்கோட கதையை விட்ட இடத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொப்பிக்காரன் ஹீரோவை பிடிச்சிருப்பான் இல்லையா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை அவனோட காரை ஓட்ட சொல்லி அவனும் பக்கத்துலயே உட்காந்துக்கிறான். இப்ப அவன் வழி சொல்ல சொல்ல ஹீரோ கார்ல அதே வழியில போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பக்கத்துல ஒரு வேர் ஹவுஸ் கிட்ட ஹீரோவோட கார் நிக்குது. இத ஹீரோ பாத்துடுறாரு. அது ஏன் கார் தான் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது அந்த தொப்பிக்காரன் பார்த்தா, அதெல்லாம் ஒண்ணு உன் கார் இல்ல, நான் சொல்ற வழியில போ, உனக்கு உன் பொண்ணையும் பொண்டாட்டியும் பார்க்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அவனோட பேச்சை கேட்டுட்டு அவன் சொல்ற வழியிலேயே போயிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்த சொல்லிட்டு ஹீரோவை வெளியே துரத்திட்டு அவன் பாட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து திரும்ப வந்துருவானா. இப்ப ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு கீழே விழுந்திருக்காரு. இப்ப எந்திரிச்சு தள்ளி போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோவோட கார் வருது. ஹீரோ சைடுல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த காருக்குள்ள பார்த்தா வில்லனும் கூடவே தொப்பியும் இருக்கான். அவனுங்க ரெண்டு பேரும் ஹீரோவை தேடும் போது அங்கதான் ஹீரோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா. சோ ஹீரோ எங்க இருக்காருன்னு அவனுங்களுக்கு தெரியல. எங்கடா இருக்க, உன் பொண்டாட்டிக்கு உன்னை பார்க்கணுமா, உனக்கு அவளை பார்க்க வேணாமா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் அங்க இருந்து கார் எடுத்துட்டு திரும்ப கிளம்பிடுறான். இந்த சைடு ஹீரோ மயங்கிடுறாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வில்லன் கூட சண்டை போடும்போது மூக்கு உடைஞ்சு நிறைய ரத்தம் போயிருக்கும். அதனால ஹீரோ அந்த இடத்துல மயங்கிட இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோ உடனே வேகமா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்கிறாரு நடந்துகிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துட்டாரு. இப்ப அங்க உள்ள ஆபீசர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, ஓகே சார், பக்கத்துல ஒரு மோட்டல் இருக்கு, நீங்க அங்க போய் தங்கிருங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா நாங்க கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் சொல்ல இப்ப ஹீரோவும் அந்த மோட்டலுக்கு போறாரு. இப்ப அவர் அந்த ரூம்ல இருக்கும்போது திடீர்னு ஹீரோக்கு கால் வருது. இப்ப ஹீரோ வேகமா அட்டெண்ட் பண்ணா கால் பண்ணது போலீஸ் தான். சாரி சார், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, எங்க சைடுல இருந்து நாங்க ஒரு ஷெரீஃப் அனுப்பியிருக்கோம், அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுங்க, இனி கேஸ் அவர் பாத்துப்பாரு அப்படின்ட்டு சொன்ன உடனே ஹீரோவும் வேகமா அங்க இருந்து வெளியே போறாரு. அங்க பார்த்தா இவர் இருக்காரு இல்லையா, இவர் தான் அந்த ஷெரீஃப். இப்ப ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த ஷெரீஃப் கிட்ட சொல்றாரு. இது எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டு, எல்லாம் ஓகே, அந்த தொப்பிக்காரன் கிட்ட தான் கையில துப்பாக்கியே இல்லல்ல, அப்புறம் எதுக்கு அவனை பார்த்து பயந்த, சரி உன் கூட பேசுறதுலே புரியுது ரொம்ப அப்பாவியா இருக்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்கன்னா அந்த ஷெரீஃப் ஹீரோ கிட்ட வந்த வழியிலேயே கூட்டிட்டு போக சொல்லியிருப்பாரு. சோ இப்ப ஹீரோ வந்த வழியிலேயே அவங்களை திரும்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க தூரத்துல குப்பை கடங்குல உள்ள ஒரு சோஃபால, இதை நான் உங்களுக்கு காட்ட முடியாது, அங்க ஷெரீஃப் இவ்வளவு நேரம் தைரியமா பேசினார்ல, அவரே இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்னன்னா ஹீரோவுடைய ஒய்ஃபும் பொண்ணும் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம செத்து போய் கிடக்குறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ அந்த இடத்துல அழுகும் போது இப்ப புக் படிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் கண்ணாடியை கழட்டிடுறாங்க. அட பாவி என்னடா எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துட்டு டக்குனு போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாங்க. யாருக்குன்னு பார்த்தா அந்த கதையில வந்து ஹீரோயினோட பொண்ணுக்கு. ஹீரோயினோட பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வேற ஒரு ஊர்ல தனியா இருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு ஹீரோயின் கால் பண்ணி பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயின் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. அங்க ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு, எட்வர்ட் எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, கடைசியா ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, ஆக்சுவலா நான் இங்க ஒரு காலேஜ்ல ரைட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணனும், அதுக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது, இன்னைக்கு ராத்திரி ஃப்ரீயா இருக்கியா, ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஹீரோயின் கூப்பிட ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப கட் பண்ணி சாப்பிட்டு இருக்கும் போது, உன் அண்ணன் என் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது, ஃப்ரெண்டா, அவன் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்ன உடனே ஹீரோக்கு ஷாக்கு. ஆடா பாவி, அவனா அவன், சரி ஓகே ரைட், இப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, எங்க அம்மா அவனை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க, இப்ப என்ன பண்றான்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. எது விரட்டிட்டாங்களா, ஏன் விரட்டினாங்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, டேய் இப்பதானடா சொன்னேன், ஏன் தெரியாதா, உனக்கு தான் எங்க அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும்ல, என் அம்மா பணக்காரி, திமிரு பிடிச்சவ, அகங்காரம் பிடிச்சவ, லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும் போது இந்த சைடு ஹீரோ கொஞ்ச நேரம் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காரு. உனக்கும் உன் அம்மாக்கும் ஒரே மாதிரி கண்ணு, எப்பவுமே சோகமா தான் இருக்கும், ஆனா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இந்த சைடு ஹீரோயினும் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க ஒரு மேட்டர் என்னன்னா, ஸ்கூல் டைம்ல இருந்தே ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் ஹீரோக்கும் தெரியும். இப்ப ஹீரோயின் அந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே, ஆஹா பணக்காரிக்கு இப்படிலாம் தாட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கும் போது இப்ப இது எல்லாத்தையுமே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப அந்த கதையை கண்டினியூ பண்றாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இப்ப ஷெரீஃப் வந்துட்டு அவருடைய ஒய்ஃபுக்கும், அதாவது ஹீரோயினுக்கும் அவங்களுடைய பொண்ணுக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதெல்லாம் நான் சொல்ல கூட விரும்பல. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோ அழுதுட்டு இருக்கும் போது இந்த கதையை படிக்க முடியாம திரும்ப கட் பண்ணி ஹீரோயின் அவங்களோட பாஸ்ட்ல நடந்ததை யோசிச்சு பாக்குறாங்க. இப்படிதான் பாஸ்ட் பிரசன்ட் புக்கோட கதைன்னு சொல்லி நம்மள கன்ஃபியூஸ் பண்ண பாப்பானுங்க, கண்டுக்காதீங்க. இப்ப பாஸ்ட்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின் அவங்களோட அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்தை பத்தி சொல்லும் போது, இங்க பாரு, அவன் கூட இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா நீ அவனை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், சொத்துல ஒரு பைசா அவனுக்கு கிடைக்காது, அவன் கிட்ட சுத்தமா காசே இல்ல, எனக்கு தெரிஞ்ச அவன் உன்னோட காசுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்றான், அப்படியே காசுக்காக இல்லனாலும் நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா எல்லாம் இருக்க முடியாது, அவன் கிட்ட சுத்தமா காசே இல்ல. உன் வயசுல நானும் இப்படிதான் இருந்தேன், கையில காசே இல்லாத ஒரு பையனை லவ் பண்ணான்னு பார்த்தேன், ஆனா அதுக்கப்புறம் ரியல் லைஃப்ல
லைஃப்க்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு லேட்டா தான் புரிஞ்சு. சோ அந்த பையனை விட்டுட்டு நம்ம பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உன் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப பாரு என் லைஃப் ஹாப்பியா இருக்கு. பின்னாடி நீ தான் வருத்தப்படுவ அப்படின்ற மாதிரிலாம் அந்த அம்மா மிரட்டும் போது, நீங்க பாருங்க உங்களை மாதிரிலாம் அவன் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன். எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. என் லைஃப்க்கு அவன் தான் சரியா வருவான். அவன் ஒரு ரைட்டரா இருக்கான். அவனுக்கு பிடிச்ச வேலையை அவன் செய்யறான். காசு வருதோ இல்லையோ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோயின் இந்த பாஸ்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஹீரோ அவருடைய இமெயில் ஐடியை கொடுத்திருப்பாருல்ல, அந்த இமெயிலுக்கு இப்ப ஹீரோயின் மெசேஜ் பண்றாங்க. உன் புக்கை நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இந்த ஜான்ரால தான் நீ இந்த கதையை எழுதியிருக்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நான் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டு சொல்றேன். ஆனா உன்னை பார்த்து பேசினா நல்லா இருக்குமோன்னு தோணுது. நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இமெயில் அனுப்பிட்டு திரும்ப அந்த புக்ல உள்ள கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கதையில ஹீரோவால தூங்கவே முடியல. ராத்திரி எல்லாம் அவருடைய ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் என்ன நடந்திருக்குங்கிற ஞாபகமாவே வந்துட்டு இருக்கு. கட் பண்ணா ஹீரோ ஷெரீஃபை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அங்க பார்த்தா ஹீரோ ஷேவ் எல்லாம் பண்ணிருக்காரு. என்னன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த இடத்துல எதுக்காக நீ கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, சூப்பர் மார்க்கெட்ல நேத்து ஒரு 5 பேர் கொள்ளையடிக்க ட்ரை பண்ணாங்க. அதுல ஒருத்தர் சுட்டு போனமாவும் மீதி 4 பேரை உயிரோடவும் பிடிச்சிருக்கோம். செத்து போனவனை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு உன் கார்ல இருந்து எடுத்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆயிருக்கு. உன் ஒய்ஃபையும் பொண்ணையும் கொண்ட 3 பேர்ல அவனும் ஒருத்தன். மீதி 2 பேர் இந்த குரூப்ல இருக்காங்களா, நீ தான் பார்த்து சொல்லணும் அப்படின்ட்டு சொல்ல இப்ப ஹீரோ உள்ள போறாரு. உள்ளுக்குள்ள இப்ப அந்த ஷெரீஃப் 4 பேரையும் கூப்பிட்டா அந்த இடத்துல ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போனான் தெரியுமா அந்த தொப்பி, அவன் அங்க நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோ கரெக்டா அவனை காமிச்சிடுறாரு. சோ மத்தவங்க எல்லாரையுமே போக சொல்லிட்டு இப்ப ஷெரீஃப் அந்த தொப்பி கிட்ட போயிட்டு, எடா டேய் ஒருத்தன் செத்துட்டான், நீ இங்க இருக்க, அந்த 3வது ஆள் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் ஹீரோவை தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்கல. சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னே தெரியல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி போ ராஜா, இப்போதைக்கு தான் அவனை விடுறேன், உன்னை ஜெயிலுக்குள்ளேயே சமாதி கட்டுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை மிரட்டி அனுப்பிடுறாரு. இப்ப அந்த கதையை படிக்கிறத அப்படியே நிறுத்திட்டு ஹீரோயின் திரும்ப அவங்களோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க வந்துட்டு, தூங்கவே இல்லையா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட முன்னாள் கணவர் எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருந்தாரு. அது ஒரு புக். அவர் நல்லாவே கதை எழுதுவாரு. அந்த கதையை எனக்கு டெடிகேட் பண்ணி ஒரு புக் அனுப்பினாரு. அதை படிச்சதுல இருந்து அதே ஞாபகமாவே இருக்கு. வேற எந்த ஒரு தாட்டும் வரல. இதுக்கு அந்த புக் தான் காரணம் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த புக் வர்றதுக்கு முன்னாடியே நான் தூங்காம தான் இருந்தேன். என் பாஸ்ட்ல எடுத்த ஒரு முக்கியமான முடிவு தப்புன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே தூங்காம இருந்தேன். அது கூட ரீசனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அங்க பார்த்தா ஹீரோயினால நிம்மதியா வேலையை பார்க்க முடியல. ஹீரோயின் கூட வேலை பார்க்கறவங்க அவங்களோட குழந்தையோட வீடியோவை காட்டும் போது அந்த வீடியோலயும் வில்லனுடைய மூஞ்சி தெரியுது. இதை பார்த்து ஹீரோயின் பயந்து போனே கீழே போட்டுறாங்க. மீட்டிங்கையும் சரியா அட்டன் பண்ணல. எதுவுமே சரியா போக மாட்டேங்குது ஹீரோயினுக்கு. இப்ப ராத்திரி ஹீரோயின் வீட்டுக்கு வந்து திரும்ப அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையில ஷெரீஃப் இப்ப ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. தூரத்துல நின்னு ஒரு வீட்டை காட்ட அந்த வீட்டுல பார்த்தா வில்லன் இருக்கான். இவன் தானே அது, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல இவன் தான் தெரிய வந்திருக்கு, பார்த்து சொல்லு அவனா இல்லையான்னு அப்படின்ட்டு அந்த ஷெரீஃப் கேட்கும்போது இதை பார்த்துட்டு ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இந்த வீட்டுல வில்லன் மட்டும் தனியா இல்ல, அவன் கூடவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. அவளுக்கு தெரியாம தான் இந்த நாய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. சரிவா நம்ம போய் அவனை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஷெரீஃப் ஹீரோ கூட போயிட்டு வில்லனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. போற வழியிலேயே ஹீரோ காரை ஓட்டிட்டு இருக்காரு. பின்னாடி ஷெரீஃப் வில்லன் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஷெரீஃப் கையில கன் எடுத்து, இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்ல உன்னை போட்டு தலவா, மரியாதையா சொல்லு அப்படின்ட்டு சொல்ல வில்லனோ ஹீரோவை பார்த்ததே இல்லங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப வில்லனை எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி தொப்பிக்காரன் கூட போகும்போது அவருடைய கார் ஒரு வேர் ஹவுஸ்க்கு முன்னாடி நின்றுக்கும். ஆனா நம்ம ஹீரோ அந்த தொப்பிக்காரனோட பேச்சை கேட்டு நிறுத்தாமே போயிருப்பாரு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் இப்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப வில்லனை உள்ள கூட்டிட்டு போயிட்டு, டேய் என் பொண்டாட்டியும் பொண்ணையும் என்னடா பண்ண சொல்லி தொலைடா, அவங்க என்னடா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இப்ப இப்படியே பேசிக்கிட்டு ஹீரோ வில்லனுடைய மூஞ்சில ஒரே குத்து குத்த அந்த இடத்துல ஹீரோயின் கதையை படிக்கிறத நிறுத்திடுறாங்க. இப்ப திரும்ப அவங்களோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது அங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு ரைட்டர் தானே, அவர் எழுதின கதையை ஹீரோயின் கிட்ட காமிச்சிருப்பாரு. அதை ஹீரோயின் படிச்சு பார்த்துட்டு, என்னடா கதை எழுதி வச்சிருக்க, நல்லாவே இல்லடா, நீ உன்னையே ஹீரோவா நினைச்சு கதை எழுதி இருக்க, உன்னோட ஃபீலிங்ஸை பேஸா வச்சு கதை எழுது, அப்பதான் கொஞ்சமாவது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணும்போது ஆக்சுவலா அவங்க சாஃப்டா தான் சொல்றாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும்போது அதை யாராவது குறை சொன்னாங்கன்னா கோவம் வரும்ல, அதே தான் ஹீரோக்கும். இப்ப ஹீரோ அதனால சண்டை போடும்போது, இப்ப என்னடா பண்ண சொல்ற, இப்படியே புக் எழுதிட்டே தெரிய போறியா, இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம வெறும் புக்கு கடை தான் வைக்கணும், யோசிச்சு பாரு, உன் கூட சேர்ந்து நானும் புக்கு கடை வச்சு உன் கூடவே நிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்கும்போது, இங்க பாரு நீ இப்ப பேசினது அப்படியே உன் அம்மா பேசுற மாதிரியே இருக்கு, உன் அம்மா மாதிரியே தான் நீ மாறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, உண்மைதான் என் அம்மா சொன்னதுதான் சரி போல இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோயின் ஏதோ ஒரு ஆடிட்டோரியம்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தன் ஹீரோயினே பாக்குறான். யாருன்னா நம்ம ஹீரோயினோட புருஷன். இப்படிதான் ஹீரோயின் அவனை மீட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இது பாஸ்ட்ல நடக்கிறது இல்லையா, அப்பதான் ஹீரோயின் புருஷனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க.
இப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. இப்ப இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப ஹீரோயின் அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல பார்த்தா ஷெரீஃப் ஹீரோக்கு கால் பண்ணி அந்த வில்லனை நாங்க ரிலீஸ் பண்ண போறோம், வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது வில்லனுக்கு அகைன்ஸ்டா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவனுடைய லூசு கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தி இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, இந்த சம்பவம் நடந்தப்ப வில்லன் அவன் கூட தான் இருந்தாங்கிற மாதிரி பொய் சாட்சி சொல்ல போறாளாம். அப்படி சாட்சி சொன்னானா கண்டிப்பா வில்லன் வெளியே வந்துருவான், அவனை எங்களால எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் இவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறதுக்கு காரணம் எனக்கு கேன்சர் இருக்கு, நானும் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஷெரீஃப் சொல்லும்போது யோ என்னையா சொல்ற, சரி விடு அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அவனெல்லாம் சும்மா விட்டுற மாட்டேன், வில்லன் தானே இதை பண்ணது, ஷோர் தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றாரு. இன்னைக்கு ராத்திரி அந்த தொப்பி தலைய வில்லன் இவனுங்க ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணி நான் ஒரு இடத்துல கொண்டு வரேன், அந்த இடத்துல வச்சு அவனுங்களை உரின்னு உரிக்கிறதுலயாவது அவனுங்க உண்மை வெளியே வரணும் அப்படின்ட்டு அந்த ஷெரீஃப் சொல்றாரு. இப்ப திரும்ப அந்த கதையில இருந்து கட் பண்ணி ஹீரோயின் அவங்களோட பாஸ்ட பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயின் ஹீரோ கூட சண்டை போட்டுட்டே ரோட்ல வரும்போது ஹீரோவும் பின்னாடியே கெஞ்சிட்டே வராரு. அப்ப ஹீரோயின் ஒரு காலத்துல நீ தான் எனக்கு சரியானவன் நான் நினைச்சேன், அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ண, ஆனா இப்பதான் புரியுது நீ ரொம்ப நல்லவன் தான், ஆனா எனக்கு நீ சரியானவே இல்ல, ரியல் லைஃப்க்கு பிராக்டிகலா யோசி, உன் லைஃபுக்காக நீ என்ன ஐடியா வச்சிருக்க, உனக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகாது, என் அம்மா சொன்னது சரிதான், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஹீரோ விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வருது ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோவே வேணான்னு முடிவு பண்ணியாச்சு, அவனோட குழந்தை மட்டும் எதுக்கு அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு அந்த புருஷன்காரன் இருக்கான் இல்லையா, அந்த டைம்ல ஹீரோயினுக்கு அவன் வெறும் ஃப்ரெண்டு தான், அவன் கூட போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அபார்ட் பண்ணிக்கிறாங்க. வெளியில கார்ல வந்து இதை நினைச்சு அவங்க அழுதுட்டு இருக்கும் போது காருக்கு வெளியில பார்த்தா ஹீரோவும் நின்னுட்டு இருக்காரு. ஹீரோக்கும் நடந்த எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு. இப்ப இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப ஹீரோயின் அந்த கதையை கண்டினியூ பண்றாங்க. அந்த கதையில என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஷெரீஃப் அந்த வில்லனையும் கூடவே தொப்பிக்காரனையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அந்த இடத்துல கன் பாயிண்ட்ல வச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஆளுக்கு தான் கேன்சர் இருக்குல்ல, சோ டக்குனு ஹீரோ கிட்ட கன்னை கொடுத்துட்டு பாத்ரூம்ல போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோ தான் டம்மி பீஸ்னு வில்லனுக்கு தெரியுமே, சோ வில்லனும் தொப்பியும் அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இத பார்த்துட்டு ஷெரீஃப் வேகமா வந்து ஹீரோ கையில இருக்க கன்னை வாங்கி ஓடி போயிட்டு இருக்க தொப்பியை சுட்டுறாரு. அந்த தொப்பி அங்கேயே செத்து போயிடுறான். இப்ப இத பார்த்து ஹீரோ அழுதுட்டு இருக்கும் போது இங்க பாரு நீ ரொம்ப நல்லவன், ஒன்னும் கவலைப்படாத, நீ ஒரு சைடா போ நான் ஒரு சைடா போறேன், இந்த கன்னை வச்சுக்கோ, வில்லனை பார்த்தா அந்த இடத்துல போட்டு தள்ளிரு அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது எனக்கு தான் கேன்சர் இருக்கே, நான் தான் சாக போறேன்ல, அட்லீஸ்ட் இவனுங்க எல்லாம் கொன்னுட்டு செத்து போற சந்தோஷமாவது எனக்கு இருக்கும், சீக்கிரம் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஒரு சைடு போறாரு, ஷெரீஃப் இன்னொரு சைடு போறாரு. இப்ப ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல அந்த வேர் ஹவுஸ் ஹீரோ கிராஸ் பண்ணி போறாரு. போன வாட்டி நிறுத்தாம தப்பு பண்ணிருப்பாரு இல்லையா, இந்த வாட்டி கரெக்டா ஹீரோ வண்டியை நிறுத்தி வேர் ஹவுஸ்க்குள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல தான் வில்லன் படுத்து கிடக்கான். இப்ப கன் எடுத்து அவனை பாயிண்ட் பண்ணும்போது அவன் வில்லன் பயப்படுறான், டேய் வேணாண்டா சரி சொல்லிடுறேன் நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோக்கு கோவமா வருது, என்ன இதுக்கே இவ்வளவு கோவப்படுற, உன் பொண்டாட்டி சாகும்போது கூட உன் பேரை சொல்லிட்டு தான்டா சேத்தா, ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட பேசிட்டே பக்கத்துல வரான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பின்னாடி ஒரு ராட மறைச்சு வச்சிருக்கான். ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்க டைம்ல அதை எடுத்து அடிக்கலான்னு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா ஹீரோ சுட்டுறாரு. இருந்தாலும் அவன் ஃபுல்லா சாகல, அவன் ஹீரோ அடிச்சிடுறான். அந்த இடத்துல ஹீரோ மயங்கிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில தான் ஹீரோக்கு முழிப்பே வருது. எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல வில்லன் செத்து போயிருக்கான். ஹீரோ தான் நேத்து சுற்றுப்பாரு இல்லையா, சோ சுட்டதுலயே அவன் செத்துட்டான். அப்படியே வெளியே வந்து ஹீரோ அடி வாங்கின மயக்கத்துல கீழே விழுகும் போது அந்த கன்னு தெரியாம அவரோட வயித்துல ஃபயர் ஆகி அந்த இடத்துல ஹீரோவும் செத்து போயிடுறாரு. இந்த இடத்துலயே அந்த புக்குடைய கதை முடியுது. ஹீரோயின் இதை படிச்சு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த டைம்ல ஒரு இமெயில் வந்திருக்கு. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். கண்டிப்பா மீட் பண்ணலாம், இடத்தையும் டைமையும் மட்டும் சொல்லுன்னு போட்டிருக்கு. இப்ப அன்னைக்கு ராத்திரியே ஹீரோவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அவங்க ஆக்சுவலா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு தான் கிளம்புவாங்க. ஆனா திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்க போட்டுக்க லிப்ஸ்டிக் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்றாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ அங்க வரவே இல்ல. இவங்க வெயிட் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கிற இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது அப்படின்னு நான் சொன்னா காண்டாவீங்கல்ல, ஆனா ஆக்சுவலா முடிஞ்சு. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இந்த படத்தை பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கதை ஒவ்வொரு விதமா போய் சேரும். எனக்கு எப்படி சேர்ந்திருக்கோ அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இது ஒரு பழி வாங்குற படம் தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது இது ஒன்னும் பழி வாங்குற படம் கிடையாது. ஹீரோ அவருடைய வழியை ஹீரோயினுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்காரு. அதுதான் இந்த படம். எப்படின்னு சொல்றேன் கேளுங்களேன். ஹீரோவுடைய லைஃப்ல ஆக்சுவலா நடந்த விஷயங்களை யோசிச்சு பாருங்க. ஹீரோயினை லவ் பண்ணிருக்காரு, கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ ரைட்டரா சக்சஸ்ஃபுல்லாவும் இல்ல, கெரியரை பத்தியும் அவருக்கு அவ்வளவா ஐடியா இல்ல. ஆனா ஹீரோயினோ ஒரு பணக்கார பொண்ணு இல்லையா, சோ ஹீரோ விட்டுட்டு அவங்க பிரிஞ்சு வந்துடுறாங்க. பிரிஞ்சு வந்தது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தையும் கொன்னுட்டு புதுசா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ ஹீரோக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும், அவருடைய லைஃப்ல ஹீரோயின் கொடுத்த பெயினை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை எழுதியிருக்காரு. அந்த பெயினை ஹீரோயினுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த புக்கை ஹீரோயினுக்கு அனுப்பியிருக்காரு. சிம்பிளா சொல்றேன் கேளுங்களேன். நம்ம ஹீரோயின் அந்த புக்கை படிக்கும் போது அந்த புக்குடைய கதையின் நாயகனா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ யோசிச்சுப்பாங்க. ஆனா எங்கேயாவது இப்படி நடக்குமா? நம்ம ஒரு படம் பார்த்தாலும் சரி, ஒரு புக் படிச்சாலும் சரி, அந்த ஹீரோ கேரக்டரா நம்மள தானே இமேஜின் பண்ணிப்போம். ஆனா ஹீரோயின் அந்த புக்கை படிக்கும் போது மட்டும் அந்த கதையில வர்ற அம்மா கேரக்டரா அவங்களே இமேஜின் பண்ணிப்பாங்க, அப்பா கேரக்டரை ஹீரோவா இமேஜின் பண்ணிப்பாங்க. அது ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இதுக்கு முன்னாடி சண்டை வந்திருக்கும் இல்லையா, அந்த டைம்ல ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, உன்னைய ஹீரோவா நினைச்சுக்கிட்டு நீ கதை எழுதுற, உன் வழியை மட்டும் வச்சு கதை எழுதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஹீரோயின்
வில்லன் அந்த புக்கோட கதையை படிக்கும்போது கதையின் நாயகனா நம்ம ஹீரோவை இமேஜின் பண்ணிப்பாங்க. அது ஹீரோக்கும் தெரியும். கொஞ்ச நேரத்துல தெளிவா புரிஞ்சிடும், குழப்பிக்காதீங்க. ஹீரோ அந்த கதையை எப்படி எழுதியிருக்காருன்னா, அந்த புக்குடைய கதையின் நாயகன் நம்ம ஹீரோ, பக்கத்துல அந்த கதையின் நாயகனோட ஒய்ஃப் நம்ம ஹீரோவை லவ் பண்ண பாஸ்ல இருக்க ஹீரோயின், பின்னாடி அந்த கதையின் நாயகனுடைய பொண்ணா இருக்கிறது யாருன்னா ரியல் பாஸ்ல ஹீரோயின் ஹீரோக்கு பிறக்க இருந்த குழந்தையை அபார்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த குழந்தை தான் கதையில வர்ற கதாநாயகனோட பொண்ணு. அப்ப அந்த வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்காம பிரேக்கப் பண்ணாங்க இல்லையா ஹீரோயின், அந்த ஹீரோயினை பேஸ் பண்ணி தான் ஹீரோ அந்த வில்லன் கேரக்டரை எழுதியிருக்காரு. இப்ப புரியும் பாருங்க. ஹீரோவை ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சாரு. ஆனா ஹீரோவை புரிஞ்சுக்காத ஹீரோயின் ஹீரோவை பிரேக்கப் பண்ணிட்டு அவங்களோட குழந்தையும் அபார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அதேதான் இந்த கதையிலயும் நடக்குது. அந்த கதையின் நாயகன் அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது வில்லன் குறுக்க வந்து ஹீரோ கிட்ட இருந்து அவங்கள பறிச்சுக்கிட்டு எல்லாருமே கொன்னுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ சுத்தமா தூக்கமே இல்லாம இருக்காரு. ஹீரோவால நிம்மதியா தூங்க முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு வில்லன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்கான தண்டனையை கொடுத்துடுறாரு, அதாவது அவனை கொன்னுடுறாரு. அதேதான் இங்கேயும் நடக்குது. ஹீரோயின் ஹீரோவை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாரு. அப்புறம் கடைசியா தப்பு அவர் மேல இல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு அவரோட வழியை புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த கதையை எழுதி ஹீரோயினுக்கு அனுப்பியிருக்காரு. இதை படிச்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் ஹீரோவை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோக்கு எவ்வளவு வலிச்சிருக்குங்கிறது ஹீரோயினுக்கு புரியுது. எப்படா புரிஞ்சதெல்லாம் காட்டா நீங்க கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, ருக்கோ ஜரா, அதையும் சொல்றேன். அந்த புக்கோட கதையில ஹீரோயினும் அவங்களுடைய பொண்ணும் செத்ததுக்கு அப்புறமா ஹீரோ தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவார் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் நிம்மதியாவே தூங்கி இருக்க மாட்டாங்க. எங்க போயிருந்தாலும் இதே ஞாபகமா தான் இருந்திருக்கும். அண்ட் அந்த புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு ஹீரோவுடைய வழி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் திருந்திடுவாங்க. அது எப்படின்னா ஹீரோயின் எப்பவுமே வெளியே போகும்போது ஃபுல் மேக்கப்போட தான் போவாங்க. லிப்ஸ்டிக்லாம் அப்படியே பயங்கரமா அடிச்சுட்டு தான் போவாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல ஹீரோவை பார்க்கும்போது ஃபுல் லிப்ஸ்டிக்கே எடுத்துட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக தான் போயிருப்பாங்களே. ஆனா கடைசியா ஏன் ஹீரோ அங்க வரவே இல்லைன்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹீரோ செத்துட்டாரு. ஏன்னா அந்த கதையில வில்லனுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம், அதாவது வில்லனை கொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ தெரியாம அவரே வயித்துல சுட்டுக்கிட்டு செத்து போயிருவாருல்ல, அதேதான் இங்கேயும் நடந்திருக்கும். ஹீரோ ஹீரோயினை கம்ப்ளீட்டா திருத்தினதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அவரே இழந்திருப்பாரு, அதாவது செத்து போயிருப்பாருன்னு சொல்றேன். இல்லாட்டி ஹீரோயினோட லைஃப்ல வராம போயிருப்பாரு, அதுவும் செத்ததுக்கு சமம் தான் அவரை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் நம்பணுமான்னு யோசிச்சு தோணும். ஆனா இதை நம்பினா மட்டும்தான் நீங்க வீடியோ பார்த்த டைமும் நான் படம் பார்த்த டைமும் வேஸ்ட் ஆகலன்னு தோணும். சோ நம்பிருங்க. உங்க மண்டையை காய வச்சிருந்தாலோ இல்ல உங்களை ரொம்ப குழப்பி இருந்தாலோ ஐ எம் ரியலி சாரி. அப்புறம் ஏன்டா இந்த படத்தை போட்டேன்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பண்றது, படத்தை பார்த்துட்டேன். ஒருவேளை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா கவலையே படாதீங்க. அடுத்து ஒரு சூப்பரான படம் பிடிச்சிருக்கேன், ரெடியா இருங்க. உங்களுக்கு அந்த படம் பிடிக்காம போகவே போகாது. நான் இன்னும் படமே பார்க்கல, ஆனா கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். எப்படி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? அடுத்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும், கேரண்டி, எழுதி தரேன். வீடியோவோட கடைசியில ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நான் அடுத்த வீடியோலயே சொல்றேன். என்னால முடியல, கதையை நீங்களே புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி மண்டையை பிச்சுக்க வச்சிருவாங்க. யோசிச்சு நம்ம ஒரு எண்டிங்க்கு வர்றதுக்குள்ள இருக்கே யப்பா. கவலைப்படாதீங்க, இதுக்கு அடுத்து வரப்போற படம்லாம் தரமா இருக்கும். சரி ஓகே, இது குரல் தமிழ் சேனல். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.